வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பட்டியல் இனத்தவர் சிறுபான்மையினர் பெயர்களை எஸ்ஐஆர் மூலமாக நீக்கிவிட்டால் பாஜகவும் அதிமுகவும் வெற்றி பெற்று விடலாம் என தப்பு கணக்கு போடுவதாக முதலமைச்சர் விமர்சனம். எஸ்ஐஆர் நடவடிக்கையை திமுக சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும் எனவும் உறுதி. மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆர் செயல்பாட்டில் கண்காணிப்பாக இருந்து கடமையாற்ற திமுகவினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்பதை மனதில் வைத்து உறுதியுடன் பணியாற்றுமாறு அறிவுறுத்தல். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திரைப்படங்களை பார்ப்பதற்காகத்தான் நேரம் இருக்கிறதா என எடப்பாடி பழனிசாமி காட்டமாக கேள்வி. இதற்கு முதலமைச்சர் ஆனோம் என்பதையே மறந்துவிட்டு முழு நேர திரைப்பட விமர்சகராகி விட்டதாகவும் கண்டனம். பருவமழை காலத்திலும் அரசியல் களத்தில் ஏதாவது அறுவடை செய்ய முடியுமா என செயல்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நெல் மூட்டை கொள்முதல் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சொன்னது எல்லாம் புழுகு மூட்டை எனவும் சாடல். எதிர்க்கட்சியான அதிமுக தனது சொந்த கட்சியின் உரிமைகளையே பாஜகவிடம் அடகு வைத்து விட்டதாக முதலமைச்சர் விமர்சனம். மக்களின் உரிமைகளை பற்றி கவலைப்பட அதிமுகவுக்கு நேரம் இருக்காது எனவும் சாடல். நான்கு ஆண்டுகளில் திராவிட மாடல் ஆட்சியில் சராசரியாக 42,61,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்து சாதனை. திராவிட மாடல் ஆட்சியில் தினமும் 2 மணி நேரம் கூடுதலாகவும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நெல் கொள்முதல் நடப்பதாக அறிக்கை. சென்னை அடையாறு முகத்துவாரத்தை 2வது முறையாக ஆய்வு செய்தார் முதலமைச்சர். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து கூடுதல் நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் துணை முதலமைச்சர் அதிகாரிகளுடன் சென்று பார்வை. கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு விஜய் ஆறுதல் தெரிவிப்பதற்காக சென்னைக்கு வரவழைப்பு. கரூருக்கு வந்து நேரில் ஆறுதல் தெரிவிப்பேன் என விஜய் கூறிய நிலையில் அனுமதி கிடைக்காததால் ஏற்பாடு. அக்டோபர் 28 அன்று காலையில் உருவாவதாக கூறப்பட்ட மோந்தா புயல் முன்கூட்டியே உருவாகிறது. இன்று மாலை 5:30 மணிக்கு புயலாக உருவாக வாய்ப்பு. மோந்தா புயல் காரணமாக புதுச்சேரி மாநிலம் ஏனாமில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை முதல் 3 நாட்கள் விடுமுறை. இன்று மாலை 5:30 மணிக்கு மேல் மோந்தா புயல் உருவாக உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை. தேனி மாவட்டம் வைகை அணை நீர்த்தேக்கத்தில் 2 சிறுமிகள் பிணமாக மீட்கப்பட்டதால் பரபரப்பு. நேற்று தந்தையுடன் மிட்டாய் வாங்கி வருவதாக வெளியே சென்ற சிறுமிகள் சடலமான சோகம். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உள்ள மோர்தானா அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றம். குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் சாலை மறியல். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர்.
கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் அருவியில் குளிக்க தடை. தேனி மாவட்டம் சுருளி அருவியில் 9வது நாளாக ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ள நீர். அருவியில் குளிக்க முடியாததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. 10 நாட்கள் தடை விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அனுமதி வழங்கப்பட்டதால் குவியும் மக்கள். தஞ்சாவூர், நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட 14,000 டன் நெல் மூட்டைகள். ஈரோடு மாவட்டத்தில் பல்வேறு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கில் பாதுகாப்பாக அடுக்கி வைப்பு. வேதாரண்யத்திலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு 2 லட்சம் நெல் மூட்டைகள் ரயில் மூலம் அனுப்பும் பணி தீவிரம். 3 நாட்களாக மழை சற்று ஓய்ந்துள்ள நிலையில் அதிகாரிகள் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் புற்றுநோய்க்கான இலவச தடுப்பூசி விரைவில் போடப்பட உள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவிப்பு. புற்றுநோய் தடுப்பூசி திட்டத்திற்காக 38 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாகவும் தகவல். கோவை மாவட்டம் ஆலந்துறை அருகே நொய்யல் ஆற்றை கடக்கும் ஒற்றை யானை விவசாய விளைநிலங்களை சேதப்படுத்திவிட்டு ஆற்றில் நடந்து செல்லும் காட்சிகள் இணையத்தில் வைரல். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலில் 5 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். கந்தசஷ்டி விழாவின் 5ஆம் நாளான இன்று பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி சுமந்தும் வேண்டுதல். திருச்செந்தூரில் சூரசம்ஹாரத்தையொட்டி 4000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளதாக ஆய்வுக்கு பின் திமுக எம்பி கனிமொழி பேட்டி. மக்களுடைய பாதுகாப்புக்காக கிட்டத்தட்ட 4000 காவல்துறையினர் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். 250 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. 2 ட்ரோன் கேமராஸும் இருக்கு. ட்ரோன் கேமரா மானிட்டரிங்காக தனியாக ஒரு அறையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலில் நாளை நடைபெறவுள்ள சூரசம்ஹார நிகழ்ச்சியில் வாகன சிறப்பு அனுமதி அட்டை ரத்து. கனமழை எச்சரிக்கை மற்றும் வாகன நிறுத்தும் இடத்தில் தேங்கி நிற்கும் மழைநீர் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. கந்தசஷ்டி திருவிழா சூரசம்ஹாரத்தை முன்னிட்டு நெல்லை தாம்பரத்திலிருந்து திருச்செந்தூருக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கம். பக்தர்களின் வசதிக்காக மதுரை கோட்ட ரயில்வே நடவடிக்கை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா அடுத்த மாதம் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடக்கம். தீப திருவிழாவை முன்னிட்டு சுவாமி வீதி உலா வரும் வாகனங்களுக்கு வர்ணம் தீட்டும் பணி தீவிரம்.
தெருநாய்கள் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை மீண்டும் விசாரணை. தெலங்கானா, குஜராத்தில் நள்ளிரவில் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்த மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதி. கேரள மாநிலம் இடுக்கியில் மண் சரிவு ஏற்பட்டதில் ஒருவர் உயிரிழந்ததாக தகவல். தேசிய நெடுஞ்சாலை பணிகள் நடந்து வரக்கூடிய நிலையில் 6 வீடுகள் மீது மண் சரிந்து விபத்து. ரஷ்யா உக்ரைன் இடையில் விரைவில் போர் நிறுத்தம். ரஷ்ய அதிபர் புதினின் சிறப்பு உதவியாளர் கிரில் டிமிட்ரிவ் சூசக தகவல். ப்ரோ கபடி போட்டி பிளே ஆஃப் சுற்று ஆட்டத்தில் ஜெய்ப்பூர் அணி அபார வெற்றி. ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணியை 30-27 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி அசத்தல். எக்காரணத்தை கொண்டும் தன் கலையை பிடுங்க முயற்சித்தால் மூர்க்கமாக சண்டையிடுவேன். ஏன் இது போன்ற படங்களை எடுக்கிறீர்கள் என்ற கேள்விகளை பத்திரிகையாளர்கள் என்னிடம் தவிர்த்து விடுங்கள் எனவும் இயக்குனர் மாரி செல்வராஜ் பேச்சு. நான் உங்களை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்காரணத்தை கொண்டும் என்னோட கலையவோ, என்னோட ஆர்ட் ஃபார்மையோ, என்னோட அரசியலையோ யாராவது பிடுங்க ட்ரை பண்ணாங்கன்னா நான் மூர்க்கமாக ஃபைட் பண்ணுவேன். அந்த மூர்க்கத்தை நிச்சயமாக சொல்கிறேன், என்னோட ஆர்டிஸ்ட்டுக்கே தெரியும், என்னோட வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த மூர்க்கம் நானே எதிர்பார்க்காத மூர்க்கம் அது. நான் அப்படி போகக்கூடாதுன்னு ரொம்ப நம்புவேன். யாரின் கோபத்திற்கும் பயந்து திரைப்படம் எடுப்பதை நிறுத்த மாட்டோம் என இயக்குனர் ப. ரஞ்சித் திட்டவட்டம். 75 ஆண்டு கால சினிமா வரலாற்றில் பேசப்படாத மக்களை பற்றி பேசினால் பதற்றம் ஏன் எனவும் கேள்வி. நான் படம் எடுக்காமல் போகிறதில்ல, மாரியோ படம் எடுக்காமல் போகிறதில்ல, இங்கே இருக்கிறவங்க யாருமே படம் எடுக்காமல் போகிறதில்ல. பட் உங்கள் கோபத்தை புரிந்து கொண்டு உங்கள் கோபத்தோடு எதிர் நின்று சமராடுவதற்கான மனநிலை உள்ள ஒரு திரைப்படத்தை உருவாக்குவதற்கு தான் எங்களுடைய நோக்கமே தவிர உடனே இது விட்டு ஓடுறது